இப்போ இது அவ்வளவும் வந்து அதிகாரப்பூர்வமாக வச்சுருக்காங்க. அவங்க சலம்பலை. வேறு அமலாக்கத்துறை எதுவுமே கண்டுக்கல. 1000 கோடிக்கு மேலே இதில் வந்து அதிகாரப்பூர்வமாக இது ஊழல் பண்ணக்கூடிய ஆதாரங்கள் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னமோ அவங்க இதுக்கு சார்ஜ் ஷீட் போடணும், அடுத்து கைது நடவடிக்கைக்கு போகணும், இல்லை விசாரணைகளை தொடங்கணும், இவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பணும், அதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. அதான் இவங்க வந்து அப்படி தவிக்கிறாங்க. எதுக்கு வந்து செந்தில் பாலாஜியை இவ்வளோ தூரம் காப்பாற்றணும் ஸ்டாலின்? அவர் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவர் செய்த தப்பு அதிமுக காலத்தில் செய்த தப்பு. கடைசியாக அவர் ஜெயிலுக்கு போனது அதிமுக ஆட்சியில் அவர் அமைச்சராக இருந்தபோது அது பஸ் கண்டக்டர் டிரைவரு இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி 7 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபான்னு சொல்லி இவர் வாங்கினார். வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு ரூபாயும் கொடுக்கல, வேலையும் வாங்கி கொடுக்கலங்கிறது தான் அவருக்கு மேலே உள்ள வழக்கு. இந்த வழக்கு வந்து இவர் இப்படிப்பட்டவர் அவருன்னு அவர் சொன்னவரே ஸ்டாலின் தான். அன்றைக்கி ஒரு அதிமுக அமைச்சர், இவர் எதிர்கட்சியில் இருந்தார். அதனால் இவர் கரூரில் போய் தான் அந்த முழங்கிட்டு வந்தார். அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்து இவர் எதுக்கு கட்சியில் சேர்க்கணும்? குறைந்தபட்சம் அவரே ஒரு தப்பான ஆள், அவரை எதுக்கு திமுகவில் கொண்டு சேர்க்கணும்? திமுக வந்து ஒரு நல்ல கட்சியாக இருந்தால் அவங்கள சேர்க்க மாட்டாங்கல்ல. இதில் உள்ள அவ்வளோ விஷயமும் தெரிஞ்சாலும் அவர் ஒரு ஆள் வாயை திறந்துட்டாருன்னா மொத்த கோபாலபுரம் குடும்பமும் அவுட்டு. அப்போ அதுலேருந்து தப்பிக்கணும். அப்போ அவரை காப்பாற்றி ஆகணும், வேறு வழியே கிடையாது.